ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்னா, எங்கள் கொழுந்தனாருக்கு வந்து இங்கே வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி சாமிக்கு விளக்கு எல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி வந்து அங்கேருந்து ஒரு 15 பேர் வராங்க. எங்கள் வீட்டு சைடு ஒரு 15 பேர், 30 பேர்த்துக்கு வீட்டிலே சமைக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கடுத்து உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் போட்டு ஒரு கூட்டு, பாயாசம், அப்பளம் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இலையெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பாதி தூரம் வந்துட்டுருக்காங்க, கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டாங்க சொல்கிறதுனால டீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிக்கணும் வேகமாக சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலையாக ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி முடிச்சிட்டோம். சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு மாப்பும் போட்டு விட்டுட்டோம். அதுக்கடுத்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்வீட்லாம் எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்வீட் எடுத்து வச்சோம். மிக்சரு, ஸ்வீட்டு இதெல்லாம் தனித்தனியாக எடுக்க வச்சுட்டு, ஃபஸ்ட்டெல்லாம் அந்த காலத்தில் வந்தெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்த பின்னாடி எடுத்து வைக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. இப்போல்லாம் ஏன்னா ப்ரீ பிளான் தான், வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் இது பண்ணி வச்சிட்டோம். அதுக்கடுத்து அவங்க வந்தோடனே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்களும் ஊருக்கு கிளம்புறதுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் அவங்கள வழி அனுப்புறதுக்காக வெளியே வந்து வழி அனுப்பினோம். வீடியோஸ்லாம் நிறையா அவங்க சாப்பிட்றது, அவங்க உள்ளே வர்றதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. கொஞ்சம் அவங்களுமே கொஞ்சம் இதை ஃபீல் பண்ணுவாங்களா, அதனால் அப்பப்போ நான் எந்தெந்த கேப்பில் எடுக்க முடிஞ்சதோ அந்த அளவுக்கு நான் எடுத்தேன். அதுக்கடுத்து அவங்க வேனில் தான் வந்தாங்க. நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டு பேசிவிட்டு வேனில் கிளம்பி அவங்க போயிட்டாங்க. மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் பெரியகுளம். எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் டைம் ஆகும். லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா நாங்கள் அங்கே போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம். இந்த வீக் வந்து இவங்க வந்திருக்காங்க. எங்கள் ஏரியாவில் இப்படி தான் நடக்கும். அதுக்கடுத்து தான் மித்ததெல்லாம் பேசுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.